அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜிகே இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கம்பெனி பேர் வந்து டாடா மோட்டார்ஸ் லிமிடெட். இந்த டாடா மோட்டார்ஸ் லிமிடெட் வந்து வேர்ல்டு வைடில் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங்கில் இவங்களும் ஒன் ஆஃப் த லீடிங் கம்பெனியாக இருக்கிறாங்க. இந்த கம்பெனி இவங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுற என்னென்ன வெஹிக்கிள்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா கார்ஸு, ஸ்போர்ட்ஸ் யூட்டிலிட்டி வெஹிக்கிள்ஸ், ட்ரக்ஸ், பஸ்ஸஸ் அண்ட் டிஃபென்ஸ் வெஹிக்கிள்ஸ். இதை வந்து வேர்ல்டு வைடில் இவங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி செல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு நிறைய சப்சிடியரி கம்பெனி அண்ட் அசோசியேட் கம்பெனி இருக்காங்க. அதில் ஒன்று நம்ம பார்ப்போம். ஸோ முதல்ல இவங்களோட பிஸ்னஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் இருக்குது. அடுத்து யூகே, சவுத் கொரியா, சவுத் ஆஃப்ரிக்கா, சைனா, பிரேசில், ஆஸ்திரியா அண்ட் ஸ்லோவாக்கியா, இங்கெல்லாம் வந்து இவங்களுக்கு இவங்களோட ஓன் கம்பெனியோட பிராண்டட் அங்கே இருக்குது, மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ப்ளஸ் அது இல்லாமல் செல்லும் பண்ணுறாங்க. டாடா மோட்டார்ஸ் லிமிடெட் கம்பெனிக்கு வந்து குளோபல் வைஸில் நெட்வொர்க் ஆஃப் சப்சிடரிஸ், அசோசியேட் கம்பெனிஸ் அண்ட் ஜாயிண்ட் வென்ச்சர்ஸ் இது மூலமாக இவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா ஜாகுவார் லேண்ட் ரோவர் யூகேல மேனுஃபேக்சரிங் பண்ணி செல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சவுத் கொரியாவில் டாடா டேவுன்னு சொல்லிட்டு ஒரு லாரி வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி செல் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரெண்டு கண்ட்ரிலையும் இது வந்து இந்த ஜாகுவார் லேண்ட் ரோவரும் அந்த டாடா டேவும் இதனோட மேனுஃபேக்சரிங் செல்ஸ் வந்து நம்பர் 1 இருக்குது அந்த ரெண்டு நாட்டிலையும். அடுத்து நம்ம இந்த டாடா மோட்டார்ஸ் லிமிடெட் கம்பெனிக்கு ரெவன்யூ வந்து எப்படிலாம் வருதுன்றதை நம்ம பார்ப்போம். முதல்ல இவங்களுக்கு வந்து ஜாகுவார் லேண்ட் ரோவர்லேருந்து 69.1% ஆஃப் ரெவன்யூ கிடைக்குது. ரெண்டாவது டாடா கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸில் ஒரு 18% ஆஃப் ரெவன்யூ கிடைக்குது. மூணாவது டாடா பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸில் பார்த்தோம்னா 12% ஆஃப் ரெவன்யூ கிடைக்குது. கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா வெஹிக்கிள் ஃபினான்சிங்லேருந்து ஒரு 0.8% ஆஃப் ரெவன்யூ வந்து இவங்களுக்கு கிடைக்குது. ஸோ இவங்களோட டோட்டல் ரெவன்யூ வந்து இந்த 4 செக்மெண்ட்லேருந்து உங்களுக்கு அந்த கம்பெனிக்கு வந்து ரெவன்யூ கிடைக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த டாடா மோட்டார்ஸ் லிமிடெட் கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஏன் இந்த கம்பெனியை பற்றி நீங்கள் பார்க்குறோம் அப்படின்றத சொல்லிடுறேன். நமக்கு டாடா மோட்டார்ஸ் டிவிஆர் யார் யாரெல்லாம் முன்னாடி வாங்கி வச்சிருந்தீங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து டாடா மோட்டார்ஸ் டிவிஆர் போயிட்டு அடுத்து டாடா மோட்டார்ஸ் ஷேராக கிடச்சிது. ஏன்னா டாடா மோட்டார்ஸ் அண்ட் டாடா மோட்டார்ஸ் டிவிஆர் வந்து ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி நமக்கு வந்து டாடா மோட்டார்ஸ் லிமிடெட்லேருந்து டைரக்ட் ஸ்டாக்காக கொடுத்தாங்க. ஸோ அப்போ அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா டாடா மோட்டார்ஸ்லேயே வந்து 2 கம்பெனி ரன் ஆகிட்டு இருக்கு. ஒன்று பேசஞ்சர் வெஹிக்கிள், ஒன்று வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள், 2 கம்பெனி ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த 2 கம்பெனி நாங்கள் பிரிக்க போகிறோம். பிரித்து யார் யாரெல்லாம் அந்த ஸ்டாக் வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு உள்ள ஸ்டாக்கை தனியாக கொடுத்துருவோம், பேசஞ்சர் வெஹிக்கிள் உள்ள கம்பெனி ஸ்டாக்கை தனியாக கொடுத்துருன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது வந்து நெக்ஸ்ட் இயரில் கிடைக்கிறதான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த டாடா மோட்டார்ஸ் லிமிடெட் கம்பெனியை வந்து ஸ்டாக்கை வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது 1:2 ரேஷியோவில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி தர போகிறதா சொல்லியிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 2 இருக்குது, அதை வந்து ஃபேஸ் வேல்யூ 1 மாற்ற போகிறாங்க. இது வந்து சொல்லியிருக்காங்க. பட் இதனோட டீட்டெயில்ஸை வந்து நமக்கு இன்னும் கொடுக்கல. எப்போ ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம், அதனோட ரெக்கார்ட் டேட் என்ன, அனௌன்ஸ்மெண்ட் டேட் என்னன்ற டீட்டெயிலாம் இன்னும் நமக்கு எதுவும் வரல. அது வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம ஃபண்டமெண்டல்ஸ் பார்ப்போம். இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தோம் அப்படின்னா 2,90,238 கோடியாக இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் ₹788 இருக்குது. 52 ஹை ப்ரைஸ் பார்த்தோம்னா ₹1,179 இருக்குது. 52 லோ ப்ரைஸ் பார்த்தோம்னா ₹696 இருக்குது. இந்த பங்கோட பிஇ 8.65 இருக்குது. புக் வேல்யூ 275 இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தோம்னா 0.38% இருக்குது. ROCE 20.1% இருக்குது. ROE பார்த்தோம் அப்படின்னா 49.4% இருக்குது. ஃபேஸ் வேல்யூ பார்த்தோம்னா 2, EPS பார்த்தோம்னா 99.3 இருக்குது. இண்டஸ்ட்ரி பிஇ 18.8, இன்ட்ரென்சிக் வேல்யூ 685 இருக்குது. இந்த கம்பெனி கடன் பார்த்தோம்னா 1,06,549 கோடி கடன் இருக்குது. லாஸ்ட் இயர் சேல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 4,40,061 கோடியாக இருந்திருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 33,464 கோடி வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கு. ஸோ அதனோட மார்ஜின் பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா 13.8% இருக்குது. இந்த பங்கோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தோம் அப்படின்னா 42.6% இருக்குது. FII ஹோல்டிங் பார்த்தோம்னா 20.5% இருக்குது. DII ஹோல்டிங் பார்த்தோம்னா 16.1% இருக்குது. ஸோ FIS பார்த்தோம் அப்படின்னா ஒரு இந்த குவார்ட்டரில் ஒரு 2.36% வந்து அவங்க வாங்கியிருக்காங்க. டிஐஎஸுமே வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து 0.1% அளவுக்கு வாங்கியிருக்காங்க. பப்ளிக் கிட்ட 20.5% வந்து பப்ளிக்கும் ஹோல்டு பண்ணுறாங்க. இந்த பங்கோட ஆல் டைம் ஹை ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா ₹1,179 இருக்குது. ஆல் டைம் லோ ப்ரைஸ் பார்த்தோம்னா ₹24.10 இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கம்பெனியோட பேர் கம்பேரிசன் பார்ப்போம். பேர் கம்பேரிசனில் மொத்தம் 5 கம்பெனிஸ் இருக்குது. அதில் முதல்ல இருக்குது டாடா மோட்டார்ஸ். இவங்க தான் வந்து இந்தியாவில் மார்க்கெட் லீடராக இருக்காங்க ஆட்டோமொபைல் செக்டரில். ரெண்டாவது அசோக் லைலாண்ட், மூணாவது ஒலக்ட்ரா கிரீன் டெக் லிமிடெட், நாலாவது ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் லிமிடெட், அஞ்சாவது SML இசூஸ் லிமிடெட். ஸோ இந்த கம்பெனிஸ்லாம் வந்து இவங்க பேர் கம்பேரிசனில் இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட ROCE பார்ப்போம்.
டாடா மோட்டார்ஸோட ROCE பார்த்தோம்னா 20.11% இருக்கு. அசோக் லைலாண்டோட ROCE பார்த்தோம்னா 15.01% இருக்கு. ஒலக்ட்ரா கிரீன்டெக் லிமிடெட் இந்த கம்பெனியோட ROCE பார்த்தோம்னா 14.79% இருக்கு. ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் லிமிடெடோட ROCE பார்த்தோம் அப்படின்னா 23.82% இருக்கு. SML இசூஸ் லிமிடெட் கம்பெனியோட ROCE பார்த்தோம் அப்படின்னா 23.62% இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த கம்பெனியோட குவார்ட்டர்லி ரிசல்ட் பார்க்க போறோம். கடந்த செப்டம்பர் 2024 படி பார்த்தோம் அப்படின்னா சேல்ஸ் வந்து 1,04,450 கோடியா இருக்கு. எக்ஸ்பென்சஸ் 89,291 கோடியா இருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தோம்னா 12,159 கோடியா இருந்திருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா 12% இருக்கு. அதர் இன்கம் 1,647 கோடியா இருக்கு. இன்ட்ரெஸ்ட் 2,034 கோடியா இருக்கு. டிப்ரிசியேஷன் 6,005 கோடியா இருக்கு. ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 5,767 கோடியா இருக்கு. டாக்ஸ் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா 40% இருக்கு. நெட் ப்ராஃபிட்டா உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா 3,450 கோடி வந்து நெட் ப்ராஃபிட்டா கிடைச்சிருக்கு. ஸோ செப்டம்பர் 2024 படி பார்த்தோம் அப்படின்னாக்க EPS 9.08 இருந்திருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்க போகிறோம். அதாவது இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். கடந்த மார்ச் 2024 படி பார்த்தோம் அப்படின்னா சேல்ஸ் வந்து 4,37,928 கோடியா இருந்திருக்கு. எக்ஸ்பென்சஸ் பார்த்தோம் அப்படின்னா 3,78,389 கோடியா இருந்திருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னா 59,538 கோடியா இருந்திருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா 14% இருந்திருக்கு. அதர் இன்கம் 5,673 கோடி கிடைச்சிருக்கு. இவங்களோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பே பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா 9,986 கோடி வந்து இன்ட்ரெஸ்ட்டாக பே பண்ணியிருக்காங்க. டிப்ரிசியேஷன் பார்த்தோம் அப்படின்னா 27,270 கோடி நடந்து டிப்ரிசியேஷன் நடந்திருக்கு. ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 27,955 கோடி கிடைச்சிருக்கு. டாக்ஸ் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா -14% இருந்திருக்கு. நெட் ப்ராஃபிட்டாக பார்த்தோம்னா 31,807 கோடியாக இருந்திருக்கு. கடந்த மார்ச் 2024 அப்போதைக்கு EPS பார்த்தோம் அப்படின்னா 94.47 இருந்திருக்கு. டிவிடெண்ட் பேமெண்ட் பார்த்தோம்னா ஒரு 7% வந்து லாஸ்ட் இயர் வந்து பே பண்ணியிருக்காங்க. ஸோ வரப்போகிற 2025 ரிசல்ட் எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது அப்படின்னா சேல்ஸ் வந்து 4,40,061 கோடியாக இருக்கிறதான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பென்சஸ் பார்த்தோம்னா 3,79,564 கோடியாக இருக்கிறதான வாய்ப்புகள் இருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டா ஒரு 60,497 கோடி கிடைக்கிறதான வாய்ப்புகள் சொல்லியிருக்காங்க. அதர் இன்கமா ஒரு 6,614 கோடி கிடைக்கிறதான வாய்ப்புகள் இருக்கு. இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம்னா 8,840 கோடி கிடைக்கிறதான வாய்ப்புகள் இருக்கு. டிப்ரிசியேஷன் பார்த்தோம்னா 26,580 கோடியாக இருக்கிறதான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எல்லாம் கழிச்சு பார்த்தோம்னா ப்ராஃபிட் வந்து பிஃபோர் டாக்ஸில் ஒரு 36,693 கோடி கிடைக்கிறதான வாய்ப்புகள் இருக்கு. ஆஃப்டர் டாக்ஸ் பார்த்தோம்னா ஒரு 33,816 கோடி கிடைக்கிறதான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரிசல்ட் வந்து மார்ச்சில் வரும்போது அப்போ தான் நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு ரிசல்ட் வந்திருக்குன்றது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் பார்க்க போகிறோம். கடந்த செப்டம்பர் 2024 படி பார்த்தோம் அப்படின்னா ஈக்விட்டி கேபிட்டல் 736 கோடியாக இருந்திருக்கு. ரிசர்வ்ஸ் 1,326 கோடியாக இருந்திருக்கு. பாரோயிங்ஸ் 1,06,549 கோடியாக இருந்திருக்கு. அதர் லயபிலிட்டிஸ் 1,83,045 கோடியாக இருந்திருக்கு. டோட்டல் லயபிலிட்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா 3,90,656 கோடியாக இருக்குது. ஃபிக்ஸட் அசட்ஸ் 1,57,718 கோடியாக இருந்திருக்கு. CWIP பார்த்தோம் அப்படின்னா 15,526 கோடியாக இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 33,381 கோடியாக இருக்குது. அதர் அசட்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா 1,84,031 கோடியாக இருக்குது. டோட்டல் அசட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 3,90,656 கோடியாக இருக்குது இந்த கம்பெனிக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கம்பெனியோட கேஷ் ஃப்ளோஸ் பார்க்க போகிறோம். கடந்த மார்ச் 2024 படி பார்த்தோம் அப்படின்னா கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி 67,915 கோடியாக இருக்குது. கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி -22,782 கோடியாக இருக்குது. கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி -37,006 கோடியாக இருக்குது. நெட் கேஷ் ஃப்ளோ பார்த்தோம் அப்படின்னா 8,128 கோடியாக இருக்குது இந்த கம்பெனிக்கு. ஸோ இந்த கம்பெனி நெட் கேஷ் ஃப்ளோவாக ஒரு 8,000 கோடி வந்து 8,128 கோடி வச்சுருக்காங்க இந்த கம்பெனிக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது இன்வெஸ்டர் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ். கடந்த செப்டம்பர் 2024 படி பார்த்தோம் அப்படின்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 42.58% இருக்குது. FIS ஹோல்டிங் பார்த்தோம்னா 20.54% இருக்குது. DIS ஹோல்டிங் பார்த்தோம்னா 16.08% இருக்குது. கவர்மெண்ட் கிட்ட பார்த்தோம்னா 0.29% இருக்குது. பப்ளிக் கிட்ட 20.49% இருக்குது. ஸோ இந்த கம்பெனியோட ஒட்டுமொத்த நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 57,27,234 ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க இந்த கம்பெனிக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கம்பெனியோட ஈக்விட்டி ஹிஸ்ட்ரி பார்க்க போகிறோம். அதில் முதல்ல பார்க்குறது டிவிடெண்ட் பார்ப்போம். டிவிடெண்ட் பார்த்தோம் அப்படின்னா
கிட்டத்தட்ட எவ்ரி இயர் வந்து இவங்க டிவிடெண்ட் குடுத்துட்டு தான் இருக்காங்க. 2005ல பார்த்தோம்னா ஒரு ரூ. 2.50 டிவிடெண்ட் குடுத்துருக்காங்க. 2006ல ஒரு ரூ. 2.60 2007ல ஒரு ரூ. 3 2008ல ஒரு ரூ. 3 2009ல ஒரு ரூ. 20 10ல ஒரு ரூ. 3 11ல ரூ. 4 2012ல ரூ. 4 13ல ரூ. 2 2014ல ரூ. 2 16ல 20 காசு குடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு 5 வருஷம் கேப் விட்டுட்டாங்க. 2023ல பார்த்தோம்னா ஒரு ரூ. 2 டிவிடெண்ட் குடுத்துருக்காங்க. 2024ல ஒரு ரூ. 3 2024ல ஒரு ரூ. 3 டிவிடெண்ட் குடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கம்பெனியோட ஸ்பிளிட் பார்க்க போகிறோம். 2011ல் ஃபேஸ் வேல்யூ வந்து 10 இருந்திருக்கு. அப்போ வந்து 10லேருந்து ஃபேஸ் வேல்யூ 2 மாற்றி ஸ்டாக்கை வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருந்திருக்காங்க. அப்போது அந்த ஸ்ப்ளிட்டில் வந்து எல்லாருக்குமே வந்து ஸ்டாக் வந்து அலகரை கிடச்சிருக்கும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2025ல் வந்து ஸ்டாக்கை ஸ்ப்ளிட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் அது 2025 இல்லை 2026ன்றது இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை. ஸ்டாக்கு ஸ்ப்ளிட் பண்ண போகிறதா மட்டும் சொல்லியிருக்காங்க. அது வந்து ரேஷியோ பார்த்தோம்னா ஃபேஸ் வேல்யூ 2லேருந்து ஃபேஸ் வேல்யூ 1 குறைக்க போகிறாங்க. அதாவது 1:2 ரேஷியோவில் வந்து பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அப்போது டாடா மோட்டார் ஸ்டாக்கை வந்து யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ அவங்களுக்குலாம் வந்து இந்த ஸ்டாக் ஸ்ப்ளிட் ஆகி வந்து கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்குது. அதாவது 1, 2 கொஞ்சம் கொஞ்சமாக ரேட் எப்பப்பெல்லாம் இறங்குதோ அப்பப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி அக்குமுலேட் பண்ணி வச்சிங்கன்னா இந்த ஸ்ப்ளிட் அப்போ நமக்கு வந்து ஸ்டாக் வந்து ஸ்ப்ளிட் ஆகி நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆஃப்டர் ஸ்ப்ளிட்டுக்கு அப்புறமும் நம்ம வந்து ஸ்டாக்கு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி பங்குகளை நம்ம வாங்கி வச்சோம்னா ஒரு லாங் டேர்முக்கு ஒரு 5 to 10 இயர்ஸ் ஆர் 20 இயர்ஸ் நம்ம ஹோல்டு பண்ணணும், நம்ம பசங்களுக்காக நம்ம சொத்து சேர்க்கணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த மாதிரி பங்கை நம்ம வாங்கி வைக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கம்பெனியோட 1 இயர் டேட்டா ட்ரெண்ட் ரிப்போர்ட் பார்க்க போகிறோம். டிசம்பர் 2023 அப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து 720 ரூபாய் ரேஞ்சில் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா ஒரு 1 வீக்லேயே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 705 ரூபாய் ரேஞ்ச் வரைக்கும் இறங்கியிருந்திருக்கு. இறங்க ஆரம்பிச்சு அப்புறம் சின்ன சின்ன ஏற்ற இறக்கத்திலே போயிட்டு இருந்திருக்குது. 2024 பிப்ரவரியில் பார்த்தோம்னா ஒரு 940 ரூபா வரைக்கும் ஏறிட்டு அப்புறம் சின்ன இறக்கத்தை கொடுத்து மீண்டும் வந்து மே மாதம் 1050 ரூபா ரேஞ்ச் வரைக்கும் ஏறிட்டு அப்புறம் சின்ன சின்ன இறக்கத்தெல்லாம் கொடுத்துட்டு பெரிய இறக்கமா இல்லை, ஒரு சின்ன சின்ன இறக்கம் ஒரு 5% 10% இறக்கத்திலே மெயின்டைன் ஆகியிருந்திருக்கு. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மே 10ஆம் தேதி போலலாம் பார்த்தோம்னா 1050 ரூபா மறுபடியும் டச் பண்ணிட்டு அப்புறம் சின்ன சின்ன ஏற்ற இறக்கத்தை கொடுத்துட்டு அப்புறம் வந்து டாடா மோட்டார் டிவிஆரும் டாடா மோட்டார் மெர்ஜரை பற்றி அனௌன்ஸ்மெண்ட் ரொம்ப க்ளோஸாக நெருங்க ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து ஏற ஆரம்பிச்சிருச்சு. அப்போ பார்த்தோம் அப்படின்னாக்க ஜூலை மாதத்துலலாம் பார்த்தோன்னா 1100 ரூபாயில 1200 ரூபா வரைக்கும் ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஏற ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஏற ஆரம்பிச்சது பார்த்தோம் அப்படின்னாக்க அப்புறம் மீண்டும் ஆகஸ்ட் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பிச்சு மீண்டும் ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஆகஸ்ட் மாதம் 29லாம் பார்த்தோன்னா ஆகஸ்ட் 30 தான் வந்து டாடா மோட்டார் டிவிஆர் வந்து மெர்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ பார்த்தோம்னா 1100 ரூபாயிலேருந்து 1140 ரூபா வரைக்கும் ஏற ஆரம்பிச்சு ஸ்டாக் ப்ரைஸு ஏற ஆரம்பிச்சு மெர்ஜருக்கு அப்புறமா பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இறங்க ஆரம்பிச்சு இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்க கிட்டத்தட்ட நவம்பர் மாதத்தில் பார்த்தோம்னா ஒரு 770 ரூபா வரைக்கும் இறங்க ஆரம்பிச்சிட்டு அப்புறம் சின்ன சின்ன ஏற்ற இறக்கத்துல தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. டிசம்பர் 6ஆம் தேதி பார்த்தோம்னா ஒரு 820 ரூபா ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு இப்போ பார்த்தோம்னா 780 ரூபாய் 790 ரூபாய் அந்த ரேஞ்சில் வந்து இந்த கம்பெனி வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த டைமில் நம்ம இந்த பங்கை வாங்கலாம்னு கேட்டால் நான் வாங்கிக்கிட்டு இருக்கிறேன். நான் எப்படி வாங்குறேன்னா ஒரு நாளைக்கு எப்போல்லாம் இறங்குதோ அப்போல்லாம் வந்து ஒரு ஸ்டாக்கு இல்லை 2 ஸ்டாக்கு, ஸோ மேக்ஸிமம் 5 குவான்டிட்டி 6 குவான்டிட்டி இதுக்கு மேலே நான் வாங்குறதில்ல. கொஞ்சம் கொஞ்சமாக என்கிட்ட காசு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கியிருக்கேன். ஏன்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு 3-4 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 300 ரூபா 350 ரேஞ்சில் இறங்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஸ்டாக் ப்ரைஸ் இன்னும் இறங்கத்தான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. சொன்னாக்க ஸ்டாக்கோட டீமெர்ஜர் இருக்குது. ஸோ நமக்கு வந்து டபுள் ப்ராஃபிட் கிடைக்கிறதுன வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த பங்கை வந்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு தெரிஞ்ச செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர்கிட்ட கேட்டுக்கிட்டு உங்கள் சொந்த முயற்சியில் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு வாங்கலாமா வேண்டாமன்ற முயற்சி எடுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பங்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்குன்றதான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த பங்கை வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கலாமா வேண்டாமங்கிற முடிவெடுங்க. நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இது எல்லாமே ஒரு எஜுகேஷனல் அண்ட் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக நான் அப்டேட் பண்ணுறேன். நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாலே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு எனக்கு மோட்டிவேட் பண்ணி இன்னும் நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.